இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். நீ என் கூட இருந்தா நான் சந்தோஷமா தான் இருப்பேன் விஜய். நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாம இப்படி வீட்ல ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோங்க. நான் ஒருத்தி எதையோ பேசலாம் நினைச்சு என்னவோ பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு உன் பர்த்டே இல்ல? நாளைக்கா? ஆமா, அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லக்கா. நான் ஒருத்தி அங்க இருக்கிற டென்ஷனால எல்லாத்தையுமே டோட்டலா மறந்துட்டேன். நாம சேர்ந்து ஒன்னா பர்த்டே கொண்டாடி ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்ல விஜய்? ஆமாக்கா இருக்கும். நாளைக்கு உன் பர்த்டேவை சும்மா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம் விஜய். 15 இயர்ஸ்க்கும் சேர்ந்து கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா சாரி, தப்பா எடுத்துக்காத. நான் இப்பெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றதே இல்ல. என்ன ரஞ்சி பேசுறான் இவன்? ஆமா ராஜிமா, அம்மா சின்னதா வாச்சு செலிப்ரேட் பண்ணலாமான்னு எவ்வளவோ கேட்பாங்க. ஆனா மாமா ஸ்ட்ரிக்ட்டா நோ சொல்லிடுவாரு. ஏன் விஜய்? இல்லக்கா, ரேணுகா போனதுல இருந்து அதை பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. கடைசியா அவ இருக்கிறப்ப செலிப்ரேட் பண்ணதுதான். இந்த வீட்ல வேற யாருக்குமே பர்த்டே செலிப்ரேட் பண்றது இல்லக்கா. வெண்பாக்கு மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். சரி, போனதெல்லாம் போட்டோம். இந்த வருஷம் உன் பர்த்டேவை நாம செலிப்ரேட் பண்ண போறோம். இல்லக்கா வேண்டாம். மாமா, ராஜிமா கேக்குறாங்கல்ல. ஏய், உனக்காக கூட வேண்டாண்டா. உன் அக்காக்காக ஒத்துக்க மாட்டியா? நான் கேட்டா எனக்காக இத கூட செய்ய மாட்டியா விஜய்? அப்புறம் என்ன அன்பு கொம்புன்னு சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க? சும்மா எல்லாம் டம்மி டயலாக் தானே. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. இத பாரு விஜய், உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா சில விஷயங்களெல்லாம் நம்ம கடந்து தானே போக வேண்டியிருக்கு. அப்படி நம்ம கடந்து போக யோசிச்சோம்னா வாழ்க்கை நம்மள கடந்து போயிடும் விஜய். பர்த்டே செலிப்ரேட் பண்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஜஸ்ட் ஒரு கெட் டுகெதருக்கான வாய்ப்பா தானே நம்ம பாக்குறோம். இங்க பாரு, ரொம்ப கம்பல் பண்றேன்லாம் நினைக்காத. சரி, கிராண்டா கூட வேண்டாம். சும்மா உன்னோட சைல்ட்ஹுட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிடு. சின்ன வயசுல நம்ம வீட்ல அந்த பசங்க எல்லாம் ஓடி விளையாடினது அப்படியே என் கண்ணு முன்னாடி நிக்குது விஜய். இனிமே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் எப்ப கிடைக்கும் யாருக்கு தெரியும்? ஏன் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் விஜய் நிஜம். லைஃப்ல இப்ப இருக்கிற இந்த நிமிஷம் மட்டும்தான் நிஜம். எனக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? நாம உருவத்துல தான் சின்ன பிள்ளைங்களா ஆக முடியாது விஜய். உன் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுனால உணர்வால நம்ம திரும்ப அந்த குழந்தை பருவத்துக்கு போகலான்னு நினைச்சேன் விஜய். அந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸ ரீக்ரியேட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு கேக் கட்டிங், அப்படியே நம்மளோட ஃபேமிலி, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும், அப்படியே சிம்பிளா ஒரு லஞ்ச். என்னோட சின்ன ஆசை விஜய். சரி, ஓகே, இஷ்டம் இல்லைன்னா விடு. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.